ஃப்ரெண்ட்ஸ், இந்த காமெடி வீடியோ பாருங்கள், நல்லா சிரிங்க. அந்த சிரிப்போடைய கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? ஓகேவா? ஏங்க, நான் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுவா, வீட்டுக்கு தேவையான கிச்சன் கேஜெட்ஸு, அப்புறம் யூஸ்ஃபுல்லான பொருளாக நிறைய சைனா ப்ராடக்ட் வந்து ஹோல்சேலில் வாங்கி என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அதில் நிறைய லாபம் வருதான். அதான் நானும் பண்ணலான்னு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஏன் பண்ண வேணாம்? ஏற்கனவே திருப்பூரில் எல்லாம் கம்மியான ரேட்டில் விற்கிறாங்க துணியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து நான் விற்க போகிறேன்னு வாங்கினேன். அதுக்கு ஒரு 20,000 கொடுத்தேன். அதை வாங்கி யாருமே வாங்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி நீயே தான் போட்டு எல்லாத்தையும் கிழிச்ச. அது வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் தைக்க போகிறேன், சுடிதார் தைக்க போகிறேன், அப்புறம் நிறைய சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு மிஷின் வாங்கினேன் 10,000 செலவு பண்ணி. அதில் 100 கூட வரல, அது மூலையில் கிடக்குது. அதுக்கப்புறம் ப்ளவுஸ்லாம் ஒன்று தைச்சாக்கா 250, 300 தான் கிடைக்குது. எப்போ நம்ம நிறைய சம்பாதிக்கிறது அப்படின்னு ஆரி ஒர்க் பண்ணாக்கா ஒரே இதில் 6,000, 10,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு அதை போய் கற்றுக்கினேன். 10,000 செலவு பண்ணி பொருள்லாம் சேர்த்து ஒரு 5,000 இருக்கும். அதுலேயும் நீ ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. சரி, பிஸ்னஸ் தான் செட் ஆகலை, உனக்கு வேலையில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு லேப்டாப் 60,000 வாங்கி கொடுத்தேன். அதில் நீ எந்த வேலையுமே செய்யலை. ஓடியில் வர்ற படம், சீரியலு இதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்துக்கிறேன். இப்போ என்னன்னா இந்த சைனா பொருளை வாங்கி விற்க போகிறேன்னு வந்து நிற்கிறேன். இது வரைக்கும் நீ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு செலவு பண்ணதை மிச்சம் பண்ணி வச்சிருந்தாலே ஒரு 1-1.5 லட்ச ரூபா கையில் இருந்திருக்கும். அவங்க இதை பண்ணி சம்பாதிக்கிறாங்க, இவங்க அதை பண்ணி சம்பாதிக்கிறாங்க, அதையும் நம்ம பண்ணுவோம் அப்படின்லாம் நினைக்காத. உனக்கு என்ன திறமை இருக்குது, உனக்கு என்ன வரும், உனக்கு என்ன தெரியுன்றதை பார்த்து அதை பண்ணால் தான் உருப்பிட முடியும். சரிங்க, நான் போய் சாப்பிட்டு சீரியல் பார்த்து தூங்குறேன். கரெக்டு தானே? இவ்வளோ லெக்சர் அடித்ததுக்கப்புறம் வேறு என்ன பண்ண முடியும் இல்லையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.